கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளில் 2ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படிக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த 2ஆம் காலாண்டில் தேவனோடு உள்ள உறவில் வளருதல், க்ரோயிங் இன் எ ரிலேஷன்ஷிப் வித் காட் என்ற தலைப்பின் கீழே ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய இந்த 3 மாதங்களும் நாம் சத்தியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மிக குறிப்பாக தேவனோடு உள்ள உறவில் வளருவது எப்படி என்பதை நாம் படித்து அனுபவத்தில் அதை எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். இந்த காலாண்டு பாடங்களை எழுதியிருக்கிறவர் யார் என்றால் நினா அச்சிசன் என்ற ஒரு பெண்மணி. இந்த படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். நடுவில் இருக்கிற பெண்மணி, அவங்களுடைய கணவர், 3 வாலிப பிள்ளைகள் இந்த குடும்பத்திற்கு இருக்கிறார்கள். இந்த சகோதரி நம்முடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸில் அலைவ் இன் ஜீசஸ் என்ற சாபத் ஸ்கூல் கரிக்குலம், ஓய்வு நாள் பாடத்தினுடைய அந்த தயாரிப்பில் இவர்கள் ஒரு முக்கியமான எடிட்டராக, தொகுப்பாசிரியராக இருக்கிறார். நல்ல ஒரு பக்தியுள்ள தேவ பெண்மணி. அவர்கள்தான் இந்த காலாண்டு பாடங்களை மிக அருமையாக, நேர்த்தியாக, ஜெபத்துடன் தயார் செய்திருக்கிறார். அன்பானவர்களே, எல்லா உறவுகளிலும் தேவனோடு உள்ள உறவே மிகவும் உயர்ந்தது, முக்கியமானது. இதை பொறுத்தே நமது குடும்பம், சபை, வேலை ஸ்தலத்தில், இன்னும் எல்லா இடங்களிலும் நம்முடைய பிரதிபலிப்பு இருக்கும். பிள்ளை வளர்ப்பு, நட்பு வட்டம், பணம், நம்முடைய ஆசைகள் என வாழ்க்கையின் எல்லா ஏரியாக்களிலும் இந்த உறவு, தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவு தான் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். பிள்ளைகளிடத்தில், மனைவியின் இடத்துல நம்ம நடந்து கொள்கிற விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம் தேவனோடு வைத்திருக்கிற உறவின் அடிப்படையில் தான் இருக்கிறது. தேவன் மனிதனுடன் உறவாட விரும்புகிறார். அதனால தான் தேவன் மனுக்குலத்தை படைத்தார். அதனால தான் தேவன் சீஷர்களையும் அழைத்தார். 12 சீஷர்களையும் அழைத்தார், தம்முடனே கூட இருக்கணும் என்பதற்காக. மார்க் 3:14 படித்து பாருங்கள். ஏன் ஆதாம் ஏவாளை படைத்தார்? அவர்களோடு உலாவ வேண்டும் என்பதற்காக. ஆதியாகமம் 3:8 நீங்கள் படித்து பாருங்கள். ஆகவே மனுக்குலம் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும், தேவன் மனுக்குலத்தோடு உறவு கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் வாழ்வு ஒரு மாபெரும் அற்புதமாகும். டிசரவேஜஸ், இவங்களின் வாஞ்சை புத்தகத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். இந்த உறவை, தேவனோடு இருக்கிற அந்த நிலையான உறவை வேதம் எப்படி அழைக்கிறது என்றால் ஒரு பந்தயம், இட் இஸ் எ ரேஸ் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம எல்லாரும் ஒரு பந்தயத்தில் இருக்கிறோம், இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்காக பந்தய பொருளை, பரலோகத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அதை அடைவதற்கு அவரோடு இருக்கிற உறவு மிகவும் அவசியம். இதற்கு உதவி நமக்கு யார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர், அந்த ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 14:16-17 வசனங்களை இயேசு சொல்லியிருக்கிறார். தேவன் இந்த உலக வாழ்க்கையில் உன்னத உறவை நாம் வளர்த்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேற்றறிவாளனாக நம்மோடும் நமக்குள்ளும் இருக்கும்படி கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஆவியானவர் உதவியை கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்பாக ஓடினவர்கள் எத்தனையோ பேர் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தேவனோடு இருக்கிற உறவு ஓட்டத்தில், அந்த பந்தய ஓட்டத்தில் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். இந்த நாளில் முதல்
பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். என்ன தலைப்பு என்றால் உண்மை நிலை உணருதல் அல்லது யதார்த்த நிலை புரிதல் என்றும் சொல்லலாம். தி ரியாலிட்டி செக் என்று பாடம் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் படிக்க வேண்டிய கவனத்துக்குரிய பகுதி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனங்கள், லவோதிக்கியா பற்றி பேசக்கூடிய பகுதி. யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள், திராட்சை செடி கொடிகள் பற்றிய அந்த பிரசங்கம், இயேசுவின் பிரசங்கம். இந்த ரெண்டும் தான் நம்முடைய கவனத்திற்குரிய வேதாகம பகுதியாக இருக்கிறது. மனப்பாட வசனம் யோவான் 15:9 வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த காலாண்டு முழுவதும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபத்தோடு நான் படிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி. எங்களோடு உறவில் இருக்க விரும்புகிற தேவன் இந்த உன்னதமான பாடங்களை 2ஆம் காலாண்டில் கொடுத்திருக்கிறீர். தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்ற பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த முதல் பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் உண்மை நிலையை உணர ஆவியானவர் உணர்த்த ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாடத்தில் 3 முக்கியமான வார்த்தைகள். இந்த முழு பாடத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ள அழகான சில வார்த்தைகள். 1 நிலைமை, அவர் கண்டிஷன், நம்முடைய நிலைமை. 2வது நித்திய அன்பு, எவர்லாஸ்டிங் லவ். 3வது நிலைத்திருத்தல், அபாய்டு. இந்த 3 வார்த்தைகள் தான் மிக முக்கியமான வார்த்தைகளாக இந்த பாடத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 3 வார்த்தைகளின் அடிப்படையில் 3 பாடங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது என்னவென்றால் லவோதிக்கேயாவின் வெதுவெதுப்பான நிலைமை, லவடிஷியன்ஸ் லூக்வார்ம் கண்டிஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு எழுதின 7 கடிதங்கள் அல்லது அனுப்பின அல்லது கொடுத்திருக்கிற 7 கடிதங்கள் வெளிப்படுத்தல் 2, 3ஆம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். அதில் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை லவோதிக்கேயா என்ற 7வது திருச்சபை குறித்து பேசுகிறது என்பது நமக்கு தெரியும். இந்த 7வது சபையில் தான் நம்முடைய நிலைமை அங்கே தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:14-15 வசனங்கள் பாருங்கள். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் யாருன்னா உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. அவர் சொல்லுவதில் உண்மை இருக்கும். அவர் சத்தியமே உருவானவர், அவர்தான் சத்தியம். ஆகவே அவர் சொல்லுவதில் பொய் இருக்காது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கடைசி திருச்சபையாரே, உங்கள் கிரியைகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சொல்கிறாரு? நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நம்முடைய உறவு அவரோடு எப்படி இருக்கிறது, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை கடைசி திருச்சபை நிலைமையை இயேசுவே இந்த பகுதியில் வர்ணிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது சபையோட நிலைமை எப்படி இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தரோட நிலைமை எப்படி இருக்குன்னா 2 கெட்டான் நிலைமையில் இருக்கிறோம். குளிரும் இல்லை அனலும் இல்லை. இதுதான் லவோதிக்கேயாவின் நிலைமை. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல். 5 வகை நிலைப்பாடு: நிர்பாக்கியம், பரிதபிக்கப்படத்தக்க நிலைமை, தரித்திரன், குருடன், நிர்வாணி. இப்படிலாம் இருக்கிறது அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நம்முடைய நிலைமை அதுதான். பார்த்தீங்களா, உலக ரீதியாகவும் ஒரு பக்கம் போகணும்னு நினைக்கிறோம், கடவுளை தேடணுன்ற எண்ணமும் இருக்குது, அப்படியும் இருக்கோம் இப்படியும் இருக்கிறோம். அலனும் இல்லை குளிரும் இல்லை. 2 விதமான மனநிலைகளினால நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். டபுள் ஸ்டாண்டர்ட். அன்பானவர்களே, அப்போது நம்முடைய நிலைமை மிகவும்
பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. தேவனை தேடுகிற காரியங்களில் அதிக வாஞ்சை, உற்சாகம், வைராக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏனோ தானோன்னு போனோம் வந்தோம் ஆலயத்துக்கு, அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நிலை, நம் தரித்திர நிலை கண்டு தாவீதின் மைந்தன் தரும் பரலோக பரிசுகள் 3. நீங்கள் அந்த லவோதிக்கேய சபையை பற்றி படித்து பாருங்கள். நம்முடைய இந்த தரித்திர நிலைமைக்கு ஆண்டவர் சில உபகாரங்கள் செய்கிறார். அதை வெளிப்படுத்தல் 3:18 படிக்கிறோம். நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடம்படப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 3 காரியங்களை ஆண்டவர் லவோதிக்கேயருக்கு கொடுக்கிறார். ஒன்று என்ன? பொன். நீ ஐஸ்வர்ய சம்பன்னன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உண்மையிலேயே நீ தரித்திரன். அன்பானவர்களே, பாருங்கள், நாம் தேவனோடு இருக்கிற உறவின் அடிப்படையில் பார்த்தால் நாம் மிகவும் தரித்திரமான நிலையில் இருக்கிறோம். பொன் என்றால் விசுவாசம். 1 பேதுரு 1:7 பாருங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற் பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று படிக்கிறோம். அப்போ பார்த்தீங்களா, விசுவாசம்தான் பொன். அதிக விலையேறப்பெற்றது விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? தேவன் மீது ஆழ்ந்த பற்று, அதான் விசுவாசம், அது நமக்கு இருக்கிறதா? அல்லது குறைப்பட்டு தரித்திர நிலைமையில் நாம் இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்கள். தேவனுக்கு கொடுப்பதற்கு நேரம் இல்லை. தேவனை மனதார நேசிக்கிற நிலைமை நம்மிடத்தில் இல்லை. லவோதிக்கேயா என்றால் நியாயத்தீர்ப்பின் காலத்து மக்கள் அல்லது மக்கள் நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த பேரே நமக்கு சொல்லுது நாம் நியாயத்தீர்ப்பின் காலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி. அப்போது நியாயத்தீர்ப்பின் காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக நாம் தேவனை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை வாழ்கிறோமா, முன்னேறுகிறோமா அப்படின்னு யோசிக்கணும். 2வது ஆண்டு கொடுக்கிற பரிசு வெண்வஸ்திரம். அந்த வெண்வஸ்திரம் கிறிஸ்துவின் நீதியை சுட்டி காட்டுகிறது. ஏசாயா 61:10 பாருங்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. அதுபோல நாம மாட்டிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அது மாதிரி மணவாளன் மணவாட்டி தங்களை உடுத்தி கொள்கிற மாதிரி நாம் என்ன செய்யணுமா? பரலோக அணிகலன்கள், ரட்சிப்பின் வஸ்திரங்கள், நீதியின் சால்வையை நாம் தரித்திருக்க வேண்டும். பாருங்கள் நம்முடைய நிலைமை. உலகத்தாறு போல் நாமும் உடுத்தி கொள்ளணும், மாட்டிக்கொள்ளணும், அணிந்து கொள்ள வேண்டும் நகை நட்டுகள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது மாதிரி மணவாளன் மணவாட்டி பண்ணுற மாதிரி என்ன செய்யணுமா? நாம் ரட்சிப்பின் வஸ்திரங்கள் அதை உடுத்தி இருக்கணும். கிறிஸ்துவின் குணத்தை, கிறிஸ்துவின் நீதியை நாம் தரித்திருக்க வேண்டும். பாருங்களேன், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். பாவம் என்பதற்கான எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? நீதி. சின் ரைச்சஸ்னஸ். நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். பாவம் நீதி, பாவம் நீதி என்பது வித்தியாசப்படுத்தி அங்கே பவுல் காட்டியிருப்பார். ஆகவே நாம் பாவிகள், நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும், பாவம் அற்றவர்களாக நம்மை மாற்ற வேண்டும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவ வேண்டும், நாம் பாவமே செய்யாதவர்கள் போல் பிதாவுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அதாங்க நீதி. பாவம் அறியாத அவரை, கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கிறார். அப்போ அந்த கிறிஸ்துவின் அந்த பாவமற்ற அந்த குணம், அந்த பரிசுத்த குணம் நம்மிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து என்ன பண்ணார்? தம்மையே ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, அப்போது அந்த கிறிஸ்துவின் நீதி, அவருடைய குணம், அதுதான் வெண்வஸ்திரம். அந்த குணத்தில் நாம் வளர வேண்டும்.
அதற்காகத்தான் இந்த கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டு பெர்ஃபெக்ட் அவர் கேரக்டர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் நாம் அந்த குணத்தில் பக்குவம் அடைவதற்கு, பூரணப்படுவதற்கு ஆண்டவர் இந்த கிருபையின் நாட்களை கொடுத்திருக்கிறார். நான் எப்படினாலும் வாழ்வேன், இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்வேன், நான் எப்படி செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வருகையில் நான் என் குண மாற்றம் அடைந்து நான் பரிசுத்தமாகி எழும்பி விடுவேன். அப்படியா? அப்படி கிடையாது. இந்த குணமாற்றம் இப்போவே நடக்கணும். அது தேவனோடு கொண்டிருக்கிற உறவின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆகவே வெண்வஸ்திரம் கிறிஸ்துவனுடைய நீதியை குறிக்கிறது. மூணாவது, கண்ணுக்கு களிக்கம். கண்ணுக்கு களிக்கம் என்பது பரிசுத்தாவின் பகுத்தறி திறனை குறிக்கிறது. அதாவது தெளிவான பார்வை நமக்கு தேவை. அது எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த உலகம் எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், எனக்கும் ஆண்டருக்கும் உறவு எப்படி இருக்கிறது என்ற அந்த தெளிவான பார்வை கிடைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. யோவான் 16:8 பாருங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த உணர்வை, ஆவிக்குரிய உணர்வை ஆவியானவர் தான் தர முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் பவுலின் அந்த மனமாற்ற அனுபவத்தை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு அழகான வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் 17 பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாய் சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாதான் பார்வை அடைய முடியும். சரிங்களா? அப்போது கண்ணுக்கு களிக்கம். களிக்கம்ன்ற வார்த்தை ஒருவேளை சிலருக்கு புதுசாக இருக்கலாம். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது என்னுடைய பாட்டி, வயசானவங்க, அவங்க களிக்கம் வாங்கிட்டு வாம்மா, களிக்கம் வாங்கிட்டு வா, கடையில் ஒரு சின்ன பிதுக்கு மருந்து மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு ரூபா கொடுத்தோன்னா 4 கொடுப்பாங்க. அந்த காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்பொழுது பிதுக்கு மருந்து அதை நினச்சிவாங்க, அதை பிதுக்கி எடுத்து கண்ணில் போடுவாங்க. சின்னதாக இருக்கும். அதுக்கு பேர் களிக்கம்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. எனக்கு அப்போ புரியலை. இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் படிக்கும்போது எனக்கே புரிஞ்சிச்சு. அப்போது களிக்கம்னா கண்ணுக்கு போடுற மருந்து. அந்த மருந்து போட்டால் கண்ணு நல்லா தெரியுதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், விசுவாச கண்கள் நன்றாக நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், அந்த பகுத்தறியும் திறனோடு நாம் செயல்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பார்த்தீங்களா? அதான் பவுலின் அனுபவத்தில் நாம் படிக்கிறோம். நம்முடைய நிலையை உணர்வதற்கு ஆவியானவரும் அவருடைய வசனமும் மிகவும் முக்கியம். 2 சர்ச் லைட்ஸ், நம்மை ஆராய்ந்து அறிகிற 2 ஒளி விளக்குகள் என்ன அப்படின்னா, ஒன்று ஆவியானவர், இன்னொன்று ஆண்டவருடைய வசனம். இந்த 2 தான் நம்ம ஆண்டவருக்குள் வளர்வதற்கு வழிகாட்டிகளாக பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ பாருங்கள், நம் தேவன் நம் நிலையை அறிந்து அதற்காகவே இந்த 3 பரலோக பரிசுகளை நமக்கு கொடுக்கிறார். நம் தேவைகளை அவர் சம்பூரணமாக சந்திக்கிறார். அப்போ நம்ம நிலைமை என்ன? நம்ம நிலைமை எப்படிப்பட்டது? மனம் திரும்ப வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் மனம் திரும்புதல் என்றால் ஏதோ வெளியில் இருக்கிறவங்க, சபைக்கு வெளியில் இருக்கிறவங்க, ஏசப்பாவை அறியாதவங்க, அவங்க தான் மனம் திரும்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே மனம் திரும்ப வேண்டியவர்கள் நாம் தான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படி நினச்சிக்கிட்டு நம்மை மேன்மையாக நினைக்கிறோம். உண்மையிலே நாம தான் சரியில்லை. வெளிப்படுத்தல் 3:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அப்போ ஆண்டவர் லவோதிக்கியா சபைக்குத்தான் சொல்கிறாரு, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஏன் என்றால் அவர் நம்மை நேசிக்கிறார், நம்ம இது அன்பாக இருக்கிறார். அதனால தான் நம்முடைய முதலாவது காரியம் நம்முடைய நிலைமையை பார்த்தோம். 2வது, நித்திய அன்பு, எவர்லாஸ்டிங் லவ். ஏன் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறார்? முதல்ல வசனம் படித்தோம், வெளிப்படுத்தல் 3:19, அவர் நம்மை நேசிப்பதாலேயே அவர் நம்மை கடிந்து கொள்கிறார். அவர் கடிந்து கொள்வது மட்டுமல்ல, வளமான வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் தான் அந்த வாக்கு தத்தங்கள். பாருங்களேன், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு ஆண்டவர் அற்புதமான வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த படம் பொதுவாக எல்லாரும் பார்த்திருப்போம். வாசற்படியில் நின்று கதவை தட்டும் கிறிஸ்து. அவர் கதவை தட்டுகிறார். அந்த டோரில் பார்த்தீங்கன்னா தாழ்பால் வெளியில் இருக்காது, தாழ்பால் உள்ளே தான் இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய இதய கதவண்டையில் நின்று இயேசு தட்டுகிறார். திறக்க வேண்டியது உள்ளே இருந்து நான் தான் திறக்கணும். ஆகவே நாம் அவரை வெளியே விட்டு கதவை அடைத்திருக்கிறோம். நம்முடைய தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுமா? உள்ளே வந்து உட்கார்ந்து உள்ளத்தில் இடம் பிடித்து உணவருந்தி உறவாடி மகிழ விரும்பும் உன்னத தேவன் நம் தேவன். அதனால தான் அவர் அழைக்கிறார், தட்டுகிறார், தேடுகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டு சொன்னார்ல, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் அப்படின்னாரு. அதை அவர் நம்மகிட்ட செய்கிறார், கூப்பிடுறார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள் 23:26 படிக்கணும்ல. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக அழைக்கிறார், தட்டுகிறார், தேடுகிறார், ஒவ்வொருத்தரையும் காத்து நிற்கிறார். அதான் அந்த படத்தில் பார்த்தோம். அவர் உடைத்து கொண்டு உள்ளே வருவது இல்லை, கட்டாயப்படுத்தி நம்மை அவர் உறவுக்குள்ளாக நம்மை இழுப்பதில்லை. நாமே விருப்பத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும், அவரோடு உறவில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே, அதைத்தான் நமக்கு இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இப்பொழுதே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தேவனோடு நெருங்கி நடக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாய்ப்பு தான். நம்முடைய குணத்தை விருத்தி செய்வதற்கு கிருபையின் காலம் இந்த ஒன்று தான், இதுக்கு மேலே இன்னொன்று கிடையாது. அப்போது இப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தேவனுக்குள்ளாக வளர வேண்டும். உன்னதம் செல்லும் பொழுது நாம் உவகை அடைவோமா, உள்ளம் வருந்துவோமா? ஆண்டவரே, பூமியில் இருக்கும் பொழுதே உம்மோடு நான் நேரம் செலவழிக்கலையே ஆண்டவரேன்னு அங்கே போய் வருத்தப்படுவோமா? இல்லை, இந்த பூமியில் இருக்கும் பொழுது நான் தேவனோடு நெருங்கி நடந்தேன் என்ற அந்த சந்தோஷம், உவகை நமக்கு அங்கே கிடைக்குமா? பூமியில் அவரை காணாமல் அவரோடு நெருக்கமாக இருந்தேன், இப்போ அவரோடு முகமுகமாக இருக்கிறேன் என்று நாம் சந்தோஷப்படுவோமா? இல்லை வருத்தப்படுவோமா? நாம் சிந்திக்க வேண்டும். வேதாகமத்தில் அந்த நித்திய அன்பருடன், நித்தியமான நேசருடன் உறவாடினவர்கள் யார் யார் பாருங்களேன். அது 3:8 வசனத்தில், ஆதாம் ஏவாளுடன் ஏதேனில் தேவன் உலாவினார். அதே 5:28 ஏனோக்குடன் தேவன் நடந்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் படிக்கிறோம். தேவன் ஏனோக்கோடு நடந்தார். அதே 6, 9 மற்றும் 13 வசனங்கள், நோவாவுடன் தேவன் நடந்தார், பேசினார். என்ன சொன்னார்? மாம்சமான எல்லாருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, நான் அந்த உலகத்தை நிகிரகம் பண்ண போகிறேன், அழிக்கப் போகிறேன், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அப்படின்னு ஆண்டவர் நோவாட்ட பேசினார். நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்கு, நோவா இருவரும் தேவனோடு நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா, இவங்களாம் தேவனோடு வச்சிருந்த உறவு. அது 12:1 ஆபிரகாமுக்கு அன்பு கட்டளையிட்டார் தேவன். என்ன சொன்னார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் போயிட்டார். போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். யாத்திரை 33, 11, 34, 29 ஆகிய வசனங்கள் படித்து பாருங்கள். மோசேயுடன் முகமுகமாய் ஒரு சிநேகிதனை போல உறவாடினார் தேவன். மோசேயின் முகம் பிரகாசித்தது. ஜனங்கள் பார்த்து, ஐயா முகத்தில் துண்டை போடுயா, முக்காடை போடுயா, உன் முகத்தின் பிரகாசம் தாங்க முடியல அப்படின்னாங்க. அன்பானவர்களே, ஸ்தேவான் பாருங்க, ஸ்தேவான் அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருந்தது. அப்போஸ்தலர் 6 கடைசி வசனத்தில் படிக்கிறோம். அப்போது தேவனோடு நெருங்கி இருப்பவருடைய முகம் பிரகாசிக்கும். இன்றைக்கி நேரம் எடுத்து பிரகாசமாக நம்மை காட்டிக்கொள்ளணுன்றதுக்காக என்னென்னமோ டெக்கரேட் பண்ணுறோம் கண்ணாடி முன்னாடி, அப்படி தானே? பரலோக பிரகாசம் நம் முகத்தில் தெரிய வேண்டுமா? தேவனோடு நேரம் செலவிட வேண்டியது மிகவும் அவசியம். அன்பான தேவ பிள்ளைகளை, இதற்குத்தான் பரலோகம் நம்மை படைத்திருக்கிறது, நம்மை மீண்டும் அழைக்கிறது. ஆண்டவர் இவர்களோடு சரீர ரீதியாக நடந்தாரா, எப்படி பேசினார் அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், தேவன் மனுக்குலத்துடன் நெருக்கமான உறவு கொள்ள
விரும்புகிறார். அவ்வளோதான். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட அன்பு நம்ம மேல் வைத்திருக்கிறார். பாருங்கள் அந்த அன்பு எப்படிப்பட்டது. 31:3-4 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகம், முடிவில்லாத அன்பு, அதனால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவில்லை, தகர்ந்து போய் கிடக்கிறோமா? ஆண்டவர் சொல்லார், நான் திரும்பவும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற அந்த உறவை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நித்தியமான அன்புள்ள தேவன். அந்த அன்பரோடு நாம் நெருங்கி சேர அதிகமான வாஞ்சை காட்டணும். அவருக்குள்ளே இருக்கிற உறவில் வளரணுன்றதுக்காக நம்ம இந்த பாடங்களை இந்த காலண்டில் படிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். 3வது பாடம், நிலைமை, நித்திய அன்பு, நிலைத்திருத்தல், அபாய்டு. நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் அற்புதமான வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். வெளிப்படுத்தல் 3:20 படித்தோம். இப்போ இன்னொரு வாக்குத்தத்தம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயங்கொள்ளணும். லவோதிக்கேய சபை ஜெயிக்கணும். நாம் எதை ஜெயிக்க வேண்டும் என்றால், வெதுவெதுப்பான நிலைமை மேல் நாம் வெற்றி கொண்டு இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். அலரும் இல்லாமல் குளிரும் இல்லாத நிலைமை, அதான் நம்முடைய பிரச்சனை. அதை நாம் ஜெயிக்கணும். அன்பானவர்களே, அப்படி ஜெயித்தால் கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் உட்காருகிற ராஜாக்களாக அமர்கிற ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். அன்பானவர்களே, அப்போது அவருக்குள்ளே நிலைச்சிருக்கணும் இந்த உலகத்தில். அப்போ தான் இந்த வெதுவெதுப்பான நிலையில் நாம் வெற்றி கொள்ள முடியும். அந்த உறவை காத்து கொள்ள வேண்டும். எப்படி நிலைத்திருப்பது? யோவான் 15 முதல் 11 வசனங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் சிலுவை பாடுகளுக்கு முன்பாக அவர் கடைசியாக செய்த பிரசங்கம், முழுநீள பிரசங்கம், யோவான் 14, 15, 16 அதில் பிதாக்குமான் பரிசுத்தாவியினர் குறித்து, மிக குறிப்பாக ஆவியானவர் நமக்கு அவர் அருளுவதை குறித்தும், தேவனுக்கு நமக்கு இருக்க வேண்டிய அந்த உறவை குறித்தும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். அதுதான் யோவான் 15 முதல் 11 வசனங்கள். வாசிக்கலாமா? கவனிச்சுட்டே இருங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சிஷ்யராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பகுதியில் செடி கொடி உறவை விளக்கி நிலைத்திருத்தல் என்னும் சத்தியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்ணித்திருக்கிறார். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த பகுதியில் நிலைத்திருத்தல் என்ற வார்த்தை 11 வசனங்களில் 11 தடவை இடம்பெற்றிருக்கிறது. சரி, கேள்வி, நிலைத்திருத்தல் என்றால் என்ன? வாட் இட் மீன்ஸ் டு அபைட்? 3 அர்த்தங்கள். 1, நிலைத்திருத்தல் என்பது கற்பனைகளை கைக்கொள்ளுதல் ஆகும். 1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம், யோவான் 15 10 வசனம் பாருங்களேன்.
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். யோவான் தான் எழுதுகிறார். யோவான் எழுதினது 5 நிருபங்கள், மொத்தம் 50 அதிகாரங்கள். படித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 1, 2, 3 யோவான். ஆகவே எல்லாம் சேர்த்து 50 அதிகாரங்கள். அவர் தான் இங்கேயும் எழுதுகிறார். 1 யோவான், யோவான் சுவிசேஷம் எல்லாத்தையும் எழுதுகிறார். அவர் நடந்தபடியே நடக்கணும். அதான் அவருக்குள் நிலைத்திருத்தல். அவர் எப்படி நடந்தார்? யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டுடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த உலகம் ஆண்டோடைய கட்டளை விட்டு மீறி நடக்கிறது. நாம் கற்பனையின்படியே நடக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்த வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவியை தொடர்ந்து பெறும் நிலைதான் அவருக்குள் நிலைத்திருத்தல் ஆகும். பாருங்களேன், எலன் ஒயிட் அம்மையார் எழுதுகிறாங்க, டிசரவேஜஸ் பக்கம் 676. Abide in me and I in you. Abiding in Christ means a constant receiving of His Spirit, a life of unreserved surrender to His service. தமிழில் நான் அதை வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது என்பது அவரது ஆவியை தொடர்ந்து பெறுவதாகும். அவரது சேவைக்கு முழுமையாக ஒப்புக்கொடுக்கும் வாழ்க்கையாகும். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான தொடர்பு வழி தொடர்ந்து திறந்திருக்க வேண்டும். அந்த உறவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்கும். திராட்சை கொடியின் கிளையானது உயிருள்ள திராட்சை கொடியிலிருந்து சாற்றை தொடர்ந்து பெறுவது போல நாமும் இயேசுவை பற்றி கொண்டு அவரது பலனையும் அவரது சொந்த இயல்பின் சொந்த குணத்தின் பூரணத்தையும் விசுவாசத்தால் பெற வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ அவரில் நிலைத்திருப்பது என்றால் என்ன? அவருடைய ஆவியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்களேன், திராட்சை செடி நிறைய கனிகள் கொடுக்கணுன்னா அந்த சாறு பூமியிலிருந்து அந்த கனெக்ஷன், அந்த சாறு வந்துக்கிட்டே இருக்கணும், சாப். அதே போல தான் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? இது 2வது. பரிசுத்த ஆவி தொடர்ந்து பெறுவதுதான் அவருள் நிலைத்திருக்கும் வாழ்க்கை. 3வது, லவோதிக்கேய நிலைமைக்கு அதுதான் மருந்து. வெதுவெதுப்பான நிலைமைக்கு அதுதான் மருந்து. யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லிக்கிறார். அன்பானவர்களே, அப்போது நிலைத்திருந்தால் செடியுடன் கொடியாக இயேசுவுக்குள் அவருடைய பிள்ளையாக நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனி கொடுப்போம். நிலைத்திராவிட்டால் வெட்டி எறியப்படுவோம், வாந்தி பண்ணி போடப்படுவோம். அன்பான, நிலைத்திருந்தால் கனி கொடுப்போம், அதிக கனிகளை கொடுப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். இதெல்லாம் யோவான் 15 அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள் மறுபடியும். தேவனில் நிலைத்திருத்தல் என்கிற அனுபவம் சுமை அல்ல, அது சுகமான அனுபவம். அந்த அனுபவம் நமக்குள்ளே நாளுக்கு நாள் வளர வேண்டும். அதற்கு உதவியாகத்தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். லூக்கா 11:13 பாருங்கள். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, மூல பாஷையில் கிரேக்க பாஷையில் எப்படி இருக்குன்னா, வேண்டிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ ஆவியான ஒரு உதவியை கேட்கணுங்க. இல்லாவிட்டால் நாம் அவருக்குள் நிலைத்திருக்க முடியாது. இந்த காலாண்டில் உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம், ஒரு அசைன்மெண்ட். இந்த காலாண்டு முழுக்க நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஓய்வு நாள் பாட புத்தகத்தை படிக்கும் பொழுது சைட் பை சைடு இன்னொரு பக்கம் இயேசுவில் நிலைத்திருங்கள் என்ற ஒரு புத்தகம் தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது, PDF என்னிடத்தில் இருக்கிறது. சரிங்களா? ஹெல்மெட் ஹாபெல் என்ற ஊழியக்காரர், அட்வென்டிஸ் ஊழியக்காரர் இது எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவில் நிலைத்திருங்கள், அபாய்ட் இன் ஜீசஸ் என்ற ஆவிக்குரிய புத்தகம். அற்புதமான ஒரு புத்தகம். ஆகவே இதை நீங்கள் எல்லாரும், நானும் இந்த காலாண்டில் இந்த புத்தகத்தை படித்து முடிக்க ஜெபத்தோடு பிரயாசப்பட போகிறேன். ஆக அன்பான தேவப்பிள்ளைகளே, தேவனோடு நடப்போம், தேவனில் நிலைத்திருப்போம். ஆண்டவர் அந்த அனுபவத்தை இந்த காலாண்டில் மட்டுமல்ல, தொடர்ந்து அவருக்குள் நிலைத்திருக்கிற கிருபைகளை, வளருகிற கிருபைகளை நமக்கு தருவாராக. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த புதிய காலாண்டுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலாண்டில்
தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்ற தலைப்பின் கீழே எங்களுக்கு வேண்டிய அவசியமான அனுபவ ஆவிக்குரிய அன்றாட வாழ்க்கைக்கான நடைமுறை பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். அதற்காக நன்றி அப்பா. தேவனே, நாங்கள் கொடிகள், இயேசுராஜா நீர் திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் கொடிகளாக நிலைத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு நீ தாரும். இந்த நாளில் தொடர்ந்து நம்முடைய காரியங்களை நடத்தட்டும். இந்த காலாண்டு முழுவதும் எங்களை அற்புதமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.